வெல்கம் பேக் டு தி ஷோ. இது வாங்க பேசலாம் இளந்தமிழ் மன்றம். ஆமா, பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அவங்க மனசுல அந்த நல் விதை இருக்கணும். நம்ம இந்த தேசத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு இளைஞர்களுடைய மனசுல அது பட்டா மட்டும் தான் செய்ய முடியும். ஏன்னா முகமூடின்னு வெளியில போட்டுடலாம், ஆனா அகத்துக்குள்ள இந்த இளைஞர்கள் என்னைக்குமே சுயநலமா இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு சிலர் சுயநலமா இருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனை நடக்குதுங்க. பொதுநல நோக்கோடு இருக்கிறதுனால இன்னைக்கு இத்தனை பேர் அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கைய. இளைஞர்கள் நாங்க யாருமே சுயநலமா யோசிக்கிறது இல்ல. எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற மாதிரிதான் இளைஞர்கள் நாங்க எல்லாம் யோசிக்கிறோம். எல்லாமே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்யறோம்னு சொல்லி இளைஞர்கள் நாங்க என்னைக்குமே சமூக பிரச்சனை குரல் கொடுக்காம இல்ல. யாரோ ஒரு நபர்கள் செய்யறதுக்காக குறை சொல்லாதுன்றதுதான் அதற்கு கருத்தா இருக்குது. ஐயா சொன்னாங்க, மரம் நடுறாங்க, மரம் வளர்க்கிறாங்களா அப்படின்னு. இன்னைக்கு நான் உதாரணத்தோட சொல்லுவேன், பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷன் போட்டு பாருங்க கூகுள்ல. இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய ஏன் தெரியுமா, நாங்க உட்படுங்க காலையில ஞாயிற்றுக்கிழமை அடிகளார் வனம் சொல்லி இருக்குது. ஃபுல்லா பாம்பு ஃபுல்லா எல்லாம் சட்டையா இருக்குங்க, பாம்பு சட்டை அதிகமா இருக்கும். என்னுடைய குழந்தைங்க நாங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தண்ணி கொண்டு போய் அங்க போய் ஊத்தி அதை எல்லாமே சுத்தப்படுத்தி வளர்த்து கோயம்புத்தூருக்கு வர்றப்ப நாங்க அதை கிராஸ் பண்றப்ப எங்களுக்கு இருக்க சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை உணர முடியுங்க. பாப்பாட்ட சொல்லுவேன், பாப்பா வளர்ந்துருச்சு பாருமா, வளர்ந்துருச்சு பாரு. இன்னைக்கு ஒரு வனமா அந்த இடத்துல காட்சி அளிக்கிறது. பல லட்சம் மரங்களை உருவாக்கி எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இப்படி ஒரு காடை நாங்க வளர்த்துட்டோம்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப பாருங்க எங்க சாட்சி இருக்குங்க. நாங்க சும்மா மரத்தை நட்டுட்டு ஏதோ ஒரு விருதை கொடுத்துட்டு இப்படி வாங்கிட்டு இப்படி கொடுக்கறது இல்லைங்க. எங்க கண்ணுக்கு முன்னாடி அழியா சொத்தா நிக்குதுங்க. நீங்க போய் பாருங்க. ஆயிஷா சொன்ன உண்மைதான். இன்னொன்னு பாருங்க, இன்றைக்கு இந்தியாவினுடைய அத்தனை இளைஞர்களும் நம்முடைய ஒலிம்பிக் எல்லாம் பங்கெடுத்து பிரக்யானந்தா ஒரு சின்ன பையன் பாருங்க செஸ்ல ஜெயிச்சு வரான். எங்க முதியவங்களா போய் பண்ண முடியாதெல்லாம். இளைஞர்கள் தான் இப்படி நிறைய ஒலிம்பிக் மெடல்களை வாங்குகிறார்கள். எங்க பக்கத்துல ஒரு அரசாங்க பள்ளியில ராக்கெட் அனுப்பிச்சானுங்க, சேட்டலைட் அனுப்பிச்சானுங்க பசங்க. அந்த அளவிற்கு இளைஞர்கள் இன்னைக்கு முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருத்தன் தவறை சொல்லிக்கொண்டு தனிமரம் தோப்பாகாது பெருசுபடுத்திட்டு இருக்காதீங்க. இளைஞர்களை ஊக்குவீங்கள். என்னமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லங்க, அவங்க அவர் சொன்ன விஷயங்களா தான் எல்லாமே இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய பார்வைக்கு குறைவா இருக்குது, செய்யலன்னு சொல்றீங்க அப்படின்ற கருத்துக்கள் தான். இன்னைக்கு தனிப்பட்ட முறையில இளைஞர்கள் ராக்கெட் வர்றாங்க. பாத்துருக்கலாம், சேட்டலைட் வர்ற அளவுக்கு இளைஞர்கள் வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு காணொலியில பார்த்தோம், போன வாரம் நான் பார்த்தேன். ஒரு மாணவர் முழுக்க ஒரு ஏரோப்ளேனை தன்னை அவரா வடிவமைச்சு அவரா விட்டு கேரளாவில இன்னைக்கு அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அவர் மாணவர் தான் பண்ணாரு, சக்சஸ்ஃபுல்லா பறக்குது. அப்ப அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சமூகம் சார்ந்த நல்ல விஷயங்களுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஆயிஷா சொன்ன மாதிரி வனம் பவுண்டேஷன் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஒரு அருமையான அமைப்பு. இளைஞர்கள் ரொம்ப அதிகமான நபர்கள் தான் இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமான நபர்கள் இணைஞ்சுதான் இன்னைக்கு மரம் நடத்தா சரியே வளர்க்க முடியுமா, வளர்க்குறீங்களான்னு கேட்ட அண்ணனுடைய கேள்விக்கு அவர்கள் வளர்த்து காமிச்சதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. நீண்ட நெடிய விவாதமா அண்ணனோட அதற்கு போராடுகிறார்கள், ஆனால் வெற்றி காணவில்லை. அது மரமா இருக்கட்டும், இல்ல அது எந்த விதமான போராட்டமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி காமனா அண்ணன் சொன்னாங்க. மரம் வளர்க்குறாங்க, நட்டுறாங்க, ஆனா அதை வளர்த்து காட்டுறாங்களான்னு கேட்டதுக்கு பதில் பலர் சொல்லிட்டாங்க. நான் இப்ப என்ன சொல்லுறேன்னா, அண்ணன் இப்ப ஜல்லிக்கட்டை எதிர்த்து போராடினாங்க, வெற்றி கண்டாங்க. அது மாதிரி வேற எந்த போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் அதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை சான்றுகள் என்னால அடிக்கிட்டே போலாம். நான் ஒரு 2 சான்றுகள் எனக்கு சொல்றேன். 1937 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மொழிப்போர்ல அதிகப்படியாக போராடின யாருன்னு பார்த்தா மாணவர்கள். 1937 சென்னை மாகாணத்தினுடைய தலைவராக, இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக, முதலமைச்சராக அன்றைக்கு ராஜாஜி என்று அழைக்கப்பட்ட ராஜகோபாலாச்சாரி அவர்கள் பதவியேற்கிறார்கள். பதவியேற்று ஒரே மாதத்தில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி 1937ஆம் ஆண்டு இந்தி மொழி அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையினை வெளியிடுகிறார். அறிக்கை வெளியிட்ட ஒரே ஆண்டில் 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்படுகிறது. என்றைக்கு அறிக்கை பிறப்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே தந்தை பெரியாரினுடைய தலைமையிலும் நீதி கட்சிகள் என்று அழைக்கப்பட்ட நீதி கட்சிகளுடைய தலைமையிலும் போராட்டங்கள் சென்னை மாகாணத்தில் தொடங்கிவிட்டது. அதில் அதிகப்படியாக பங்கேற்றவர்கள் மாணவர்கள். நான் எதற்காக இப்ப மொழிப்போரை பத்தி முக்கியமா பேசுகிறேன்னா,
அன்னைக்கு வந்து 1938 ஒரு கவிதை வந்து மொழிப்போர் 1937 மொழிப்போர் தொடங்குச்சு, அது 40 வரைக்கும் நீடிக்குது. அப்போது 1938 ஒரு கவிதை வந்து மாணவர்களுடைய கைகளுக்கும் பெற்றோர்கள் பொதுமக்களுடைய கைகளுக்கும் அதிகப்படியா அதிதீவிரமாக சென்றடைகிறது. அந்த கவிதையை சொல்றேன். ஓடி வந்த ஹிந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்துள்ள கோலையுள்ள நாடு இதுவல்லவே, வாருங்கள் தோழர்களே எல்லோரும் செல்வோம், வந்திருக்கும் ஹிந்தி பெய்யை அடித்து விரட்டுவோம் என்று ஒரு கவிதை அனைத்து மக்களிடமும் பொதுமக்களிடம் சென்று சேர்ந்தது. அது யாருடைய கவிதைன்னு பார்த்தா 1924 பிறந்து இன்றைக்கு நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பியாக கருதப்பட்டு வருகிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கவிதை. அவருக்கு அன்றைக்கு எத்தனை வயது பார்த்தா 14 வயது. 14 வயது சிறுவன் மொழிப்போருக்காக தன்னுடைய மொழியை நிலைநிறுத்துவதற்காக ஒரு கவிதை எழுத சொன்னா இதை விட வேற என்ன சான்று வேணும்? அதாவது பல ஆண்டுகளாவே வந்துட்டு இப்ப உங்களுக்கு அப்படி தெரியுது. பல ஆண்டுகளாவே இளைஞர்கள் பல விஷயத்துக்கு குரல் கொடுத்திருக்கிறாங்க. முத்தமிழ் கலைஞரை பார்க்கும்போது ஐயா அவர்களை பத்தி படிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படிக்கலாம். ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் என்ற பேருக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு ஐயா அவர்கள். தமிழ்ல மிகவும் புலமை வாய்ந்தவர், ரொம்ப ஒரு அருமையான. அவர் வந்துட்டு மொழிப்போருக்கு குரல் கொடுத்தது ஒரு மாணவரா இருக்கும்போது, ஒரு இளைஞரா இருக்கும்போது சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். அதன் பிறகு 1965 மீண்டும் மொழிப்போர் தொடங்குது. இது 40ல முடிவுக்கு வந்துருது. ராஜாஜி 1939 வந்து பதவி விலகிறாரு. அதற்கான அரசாணையும் மீண்டும் பெறப்படுது. 1965 ஜவஹர்லால் நேருடைய மறைவிற்கு பிறகு அன்றைக்கு லால் பகதூர் சாஸ்திரி என்று அழைக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணத்தினுடைய தலைவராக அன்றைக்கு இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி. இப்படியாக தொடர்கிறது. 1965 மீண்டும் மொழிப்போர் தொடங்குது. அதற்காக பல்வேறு மாணவர்கள், திமுகவுடைய தொண்டர்கள், இளைஞர்கள் போராடினார்கள். நான் எதற்காக இப்போ 1965 மொழிப்போரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, அன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் போராடவில்லை என்றால் இன்றைக்கு திராவிட கட்சிகள் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் கிடையாது. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்க முடியாது. அதற்கு விதை போட்டவர்கள் மாணவர்கள். அன்றைக்கும் மாணவர்கள் போராட்ட களத்தில் நின்றார்கள், இன்றைக்கும் நிற்கிறார்கள், என்றைக்கும் நிற்பார்கள் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம், அதே போல அவங்க எல்லாருக்கும் பகத்சிங்கை தெரிஞ்சிருக்கும். அவர் இறந்தப்ப வயது 23. இந்தியாவுடைய விடுதலைக்காக தன்னுடைய 23 வயதில் மறைந்த பகத்சிங் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினார், போராட்ட களத்திற்கு வந்தார் என்பதற்கு அது ஒரு சான்று. அதே போல இலங்கையில் திலீபன், இப்படி 1000 சான்றுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஜல்லிக்கட்டுல மட்டும் நாங்க ஜெயிக்கல, எண்ணிலடங்கா போராட்டங்கள் நாங்க ஜெயிச்சு காட்டணும். இளைஞர்கள் அன்றைக்கு முன் வந்தார்கள், இன்றைக்கும் நாங்க வந்து கொண்டிருக்கோம், இனி வரப்போகும் காலகட்டத்தில் நாங்க வருவோங்கிறத ஆணித்தரம் அந்த மன்றத்துல பதிவு செய்யறோம். அதாவது ஜல்லிக்கட்டுல நாங்க வெற்றி பெற்றுட்டோம், மற்ற விஷயங்கள்லயும் போராடாம இல்ல, நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்குனாலும் எங்களுடைய வெற்றி ஜல்லிக்கட்டு அளவுக்கு கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வேளை வந்துட்டு உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். கண்டிப்பா அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா விஷயத்துக்கும். ஒருவேளை ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஒரு போராட்டம் வரணும்னா கண்டிப்பா அதையும் இளைஞர்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுங்க. இப்ப நீங்க இளைஞர்கள் மோஸ்டா தப்பான இதுக்கு தான் போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, நெகட்டிவா. இப்போ ஒரு பிளட்னு எடுத்துட்டாலே அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு, அது இல்லாம இல்லைங்க, உண்மைதானே? அப்ப அந்த அண்ணா சொன்னாரு, எத்தனை பேர் முதியோர் இல்லத்துல அவங்க பெற்றோரை விடாம இருக்காங்க. விடுறவங்க மத்தியில எதுக்காக விடுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட சொந்த குடும்பத்திலயே நான் சொல்றேன். எங்க மாமா தறிதா ஓட்டுறாங்க, எங்க தாத்தா அம்மாச்சி இறந்துட்டாங்க, தாத்தா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களால பாத்துக்க முடியல, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்க தறி ஓட்டுற வேலைக்கு போனாதான், அதுல அந்த சோமனூர் சைடுல பாத்தீங்கன்னா தறி ஓட்டுறப்ப ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, நூல் இதாகுது அப்படிங்கறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தறி ஓடாது, குடும்பமே ரேஷன் அரிசியை நம்பிதான் இருக்கும். அப்ப எங்க தாத்தாக்கும் உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது அவங்கள நல்லா உடம்ப பாத்துக்கணும் அப்படிங்கறக்காக தான் திண்டல் மடத்துல கொண்டு போய் விட்டாங்களேங்கிறக்காக தான் நான் சொல்றேன். அவங்க வசதி இருந்திருந்தா நாங்க பாத்திருப்போம், வசதி இல்லை, எங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக தான் போய் அவங்கள நாங்க நல்லா அந்த திண்டல் இடத்துல இருக்க சிஸ்டர்ஸ் அவங்கள மருத்துவ உதவி ஆகட்டும், அவங்கள நல்லாவாகட்டும் பாத்துக்கிட்டாங்க. 3 வருஷம் நல்லா எங்க தாத்தா ஆரோக்கியமா இருந்தாங்க. எங்க மாமா கிட்ட இருக்கும்போது அவர்னால மருத்துவ உதவி அவர்னால எதுவும் தர முடியல, அவங்கள பாத்துக்க முடியல. அதாவது நம்ம சொல்லிருந்தீங்கல்ல, அந்த முதியோர் இல்லத்துல போய் விட்டுறாங்க அப்படின்னு. நாங்க எல்லாருமே எல்லாமே இல்லை எங்க கிட்ட அந்த சூழ்நிலையில. எங்கனால அவர் மருத்துவ செலவிற்கும் சரி, அந்த உடம்பு சரியில்லாத செலவு சரி, எங்கனால சரியா பார்க்க முடியல. அப்போ வேற சூழ்நிலை இல்லாம போய் விட்டோம்.
ஆனா அவங்க நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க, நாங்களும் போய் பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அண்ணன் சொன்னாங்க, பெற்றோர்களை இளைப்பாற வைத்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கு அந்த கேள்விக்கு உதாரணமா நான் இருக்கேன். நான் வந்து பெருமையோட சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து 1ஆம் ஆண்டு கணிப்பொறியியல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். காலேஜ் வந்து நான் வந்து கரெக்டா வந்து 6 மாசம் தான் முடிய போகுது. இன்னும் ஒரு செம்முக்கான ரிசல்ட்டே நான் வரல. அதுக்குள்ளயும் நான் வெற்றி பெற்ற தொகையின் வந்து 75,000. என்னுடைய தொகையின் மூலமாக நான் பல்வேறு கட்டங்கள்ல நின்று என்னுடைய குடும்பங்களுக்கு நான் வந்து உதவிக்கிட்டு இருக்கேன். பெற்றோர்களை நாங்கள் வந்து இளைப்பாற வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கு நான் வந்து ஒரு என்னோட அந்த அதுல கிடைச்ச வெற்றியின் மூலமாக கிடைத்த பணத்தின் மூலமாக பல்வேறு செயல்களை நாங்கள் வீட்டுல நடத்தி காட்டணும். அதனால வந்து நான் ஒரு பெருமையோட சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா பெற்றோர்களை வந்து நாங்க எப்போதுமே இளைப்பாற வைக்கிறதுக்கு நினைக்கிறோம். நாங்க வந்து அப்போ சொல்லி சொன்னாங்க, அனாதை ஆஸ்பத்திரியில போய் விடாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த எண்ணிக்கை வந்து கண்டிப்பா நிச்சயமா கம்மி தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்தார்கள். உங்களுடைய காலகட்டம் வந்து அப்படி இருந்தது. இன்றைக்கான இளைஞர்கள் வந்து தாயை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதை வந்து சொல்லவே முடியாது எந்த இடத்துல இருக்குன்னு. அந்த அளவுக்கு தாயையும் தந்தையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க அந்த நேரத்துல பதிவு செய்து நிறைய பேர் சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா நான் ஒரு கேர்ளா நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பொம்பளை பிள்ளைங்கிட்ட உட்கார்ந்து பேசுறீங்க, உறவுகளை விட்டு நாங்கள தூரமா போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த சித்தப்பாவோ மாமாவோ ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட அவன் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு எத்தனை பேரண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதனால எத்தனை பொண்ணுங்க சஃபர் ஆயிருக்காங்க, எவ்வளவோ இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் நானே எடுத்துக்கோங்களேன். சின்ன வயசுல என் அம்மா அப்பா கூட நான் இருந்தது கிடையாது. அவங்களோட அரவணைப்பு எனக்கு தெரிஞ்சது கிடையாது. அவங்க எப்படி பேசுவாங்க பண்ணுவாங்க எதுவுமே தெரிஞ்சது. என்னை பத்தி அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க. அவங்க எனக்காக பண்றேன்னு போயிட்டு என்னை பத்தி தெரியாமையே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உறவுகளை விட்டு தூரமா போனது நாங்க எதுவும் இல்லையே. என் அம்மா அப்பா இது வரைக்கும் என்கிட்ட 5 நிமிஷம் உட்காந்து பேசினது கிடையாது. நானா போய் நின்னப்போ அவங்களுக்கு அவங்க வேலை முக்கியம். அவங்க எனக்கு பண்றேன்னு நினைச்சிட்டு நான் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாமையே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நாங்க உறவுகளை விட்டு தூரமா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் ஒரு பொண்ணு, எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இப்ப எனக்கு வந்து நான் 20 வயசு எனக்கு. இப்ப அடுத்து என்னோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன, ஓகே இவளை வந்து அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் தான் மைண்ட் செட். ஆனா நான் என்ன யோசிப்பேன், இத்தனை வருஷமா என்ன பெத்து வளர்த்தவங்களுக்கு நான் அவங்கள செட்டில் பண்ணணும்னு நான் யோசிப்பேன்ல. ஆனா இத்தனை வருஷமா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பண்ணனா எங்க அம்மாக்கு என்கிட்ட இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு இது வரைக்கும் என் அம்மா என்கிட்ட கேட்டது கிடையாது. இப்ப கேட்ட ஒரே எக்ஸாம்பிள் தான் சொல்லுவாங்க, அடுத்த 4 பேர் என்ன பேசுவாங்க அப்படிங்கறது அவங்களோட பெரிய மைண்ட் செட்டா இருக்கும். இப்போ ஒரு பொண்ணா நான் நிக்கும் போது அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கும், சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க. இனி சின்ன விளக்கு எரிய வைக்கணும்னால அந்த நெருப்போட உரசல் தூண்டுகோல் இல்லாம விளக்கு எரிய வைக்கவே முடியாது. ஒரு பொண்ணா நாங்க நிக்கும் போது ஏன் குடும்பம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. நான் இருக்கேன், நீ முன்னாடி போனு, நீங்க தான் விரல் விட்டு என்ற இடத்துலதான் இருக்குமே, நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணா ஏன் விரல் விட்டு என்றீங்க. எண்ணிலடங்கா பொண்ணுங்க வந்து நிறைய பேர் சாதிப்பாங்கல்ல. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நீங்க வந்து அவங்க பின்னாடி நிக்கலாம்ல, நான் இருக்கேன் நீ போமா நீ பண்ணுமான்னு ஏன் யாரும் சொல்றது கிடையாது. அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சா அவங்களை அடுத்த வீட்டுக்கு தள்ளணுன்றதுல ஏன் ரொம்ப எல்லாம் குறியா இருக்கீங்க? அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலா பெற்றோர்கள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இளைஞர்கள்ட்ட உட்காந்து பேசுறீங்களா? நீங்க வந்துட்டு இளைஞர்கள் வந்து உட்காந்து பேசுறேன்னு கேக்குறீங்களா? நீங்க வந்துட்டு வேலைக்கு போறீங்க, உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் டெய்லி காலைல எந்திரிச்சு ஆபீஸ் போறதா சரி, இல்ல வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க வந்துட்டு ஒரு வேலைக்கு போறவங்களா சரி, ஒரு கூலி தொழிலாளர்கள் சரி, உங்களுடைய வேலைகள்ல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. நீங்க வந்துட்டு குடும்பத்துக்காகத்தான் உழைக்கிறீங்க. ஆனா எங்களையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பொண்ணா வந்துட்டு கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, நான் இவ்வளவு நாள் வந்துட்டு தனியாவே இருந்திருக்கிறேன், எங்க அம்மா அப்பாவோட அரவணைப்புல தள்ளி இருந்திருக்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க வந்துட்டு கஷ்டத்துல இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே வந்துட்டு எனக்காக பண்றீங்கன்னு சொன்னீங்க. பட் வந்துட்டு எனக்கு தெரியாமலே வந்துட்டு நீங்க உங்களோட விஷயத்தை தான் பண்ணிருக்கிறீங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தான் கொண்டு கொடுத்துருக்கீங்க தவிர என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அடுத்து என்ன சொல்லுவீங்க, வேற வீட்டுக்கு போற பொண்ணு தானே, வேற வீட்டுக்கு. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம வந்துட்டு அடுத்து நம்மளுடைய பங்கா நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் கொடுக்க முடியாம போகுது. அப்பயும் கூட பெற்றோர்களுடைய அந்த அவங்களுடைய ஆசைக்காக இவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் மாறி போயிடுது அப்படின்றது சொல்லி முடிச்சிருக்காங்க. பெற்றோர்கள் வந்துட்டு முதல்ல எங்க கிட்ட பேசுங்க. அப்பதான் வந்துட்டு நாங்க ஒரு பிரச்சனைகளை வந்துட்டு உங்ககிட்ட பேச முடியும். நாங்க பேசுறதுக்கான வாய்ப்புகளை நீங்க கொடுக்க மாட்டீங்க, அதுவும் உங்களுடைய வேலைகளை நீங்க பிஸி ஆயிட்டு போயிடுறீங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சகோதரி அவர்கள் மிக அழகாக தங்களுடைய பெற்றோர் அவர்கள் எங்களிடம் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க.
உண்மைதாமா. இப்ப எல்லாம் நீங்க யாரும் அம்மா அப்பாவுடைய முகத்தை பார்ப்பதே இல்லை. வீட்டுல இப்ப தனித்தனி அறைகள் இருக்கின்றது. நீங்க காலேஜுக்கோ பள்ளிக்கோ சென்று வந்த பிறகு நேராக தங்களுடைய அறைக்கு சென்று விடுகிறீர்கள். அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட ஒரு காபி கொடுத்தாலோ அதை கொண்டு வந்து வச்ச இடத்துலயே இருக்குது அந்த காபி, அப்படியே நீங்க அதை குடிக்கிறது கூட இல்லை. வந்த உடனே உங்களுடைய மொபைலை எடுத்துக்கிறீங்க. நீங்க அம்மா அப்பாவை நம்புறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிறது அனைத்தும் நடக்கும். ஆனா நீங்க இளைஞர்களை நம்புறீங்க. இளைஞர்களை நம்பி நீங்க தவறான பாதைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இன்று ஏற்படுகின்றது. அப்படி இல்ல சொல்றேன். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அம்மா அப்பா வந்து எங்களை கவனிக்கல, என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்ல, நீங்க வந்து இளைஞர்களை நம்புறதுனால அவங்க கெட்டு போறாங்கன்னு சொல்லல. இளைஞர்கள் முழுக்க, அதாவது வெளியில உள்ளவங்கள அவங்க நம்புறாங்க. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுறீங்களா, எங்க கிட்ட என்ன வேணும் நீங்க சொல்றீங்கல்ல, வந்தமே வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இப்ப ஸ்கூல் விட்டு பையன் வர 5 மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்ப வீட்டுல இருப்பீங்க. வந்த உடனே பையன் கிட்ட என்ன பண்ண நடந்துச்சு, இங்க வா உட்காரு, என்ன பண்ண நீங்க ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, என்ன பிடிச்ச விஷயங்கள் அந்த மாதிரி பேசிருக்கிற. வந்த உடனே வந்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, பையன் பாட்டுக்கு வருவான். அப்படி நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க என்னைக்காவது மாணவர்கிட்ட உட்கார்ந்து பையன்கிட்ட நீங்க சொல்லுங்க, உங்க பையன்கிட்ட என்னைக்காவது வந்த உடனே ஸ்கூல் விட்டுமே என்ன பண்ண நடந்துச்சு, இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினா, கண்டிப்பா வந்ததும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்துரையாடல் எல்லா பெற்றோர்களும் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு அதுதான் சொல்றேன். அப்போ மட்டும் குறை சொல்ல முடியாது. பெற்றோர்கள் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு அவங்க விஷயத்துல வந்துட்டு தலையிட்டு பண்றீங்களா அப்படின்றத கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் பேச வருவதும் இல்லை, தூரமாக செல்கிறார்கள். அதுதான் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் இளைஞர்களை குறை சொல்றோம். நம்ம வந்துட்டு இளைஞர்கள்ட்ட வந்து இதுக்காக ஒரு அடக்குமுறை கூட, நீ உட்காந்து எங்கிட்ட பேசு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னைக்காவது எத்தனை பேர் அவன் அப்படித்தான்ப்பா, அவனை கண்டுக்கிட்டா அவன் எப்போ அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறீங்க. மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ற நம்ம இளைஞர்களை வந்துட்டு உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை, இதுதானே நம்ம பேத்துக்கலாம், நம்மளோட குடும்ப சூழல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை நாள் வந்துட்டு உட்காந்து பேசிருப்பீங்க. நீ இவ்வளவுதான் அவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் முடிச்சுறீங்க. அப்ப எப்படி வந்துட்டு அவங்க ஒரு பிரச்சனை இருக்குது குரல் கொடுக்குற அளவுக்கு அவங்களை வந்து மெருகேற்றுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கீழே தானே போவாங்க அப்படின்னு தான் சொல்றோம். அப்படி கீழே போறதுனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஸ்டர் ஜெயில் என்றக்கூடிய சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் எல்லாம் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள் சொல்வதை கேட்டால் இந்த சீர்திருத்த பள்ளி இருப்பதற்கு வேலையே இல்லாமல் போகும் என்பதை நான் கூறுகின்றேன். அதாவது எத்தனை இளைஞர்கள் அவங்களோட ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜ் முடிஞ்ச இடத்துல எத்தனை பேருக்கு அந்த கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போறாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது அவங்க அந்த சகோதரி சொன்னாங்க அந்த 4 பேர் அப்படிங்கிறாங்க. இங்க ஆரம்பத்துல அந்த 4 பேர்த்தே தான் சாடிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் இதே ஆயிஷமா இருக்கட்டும் 4 பேர்த்த பாத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியாதுல்ல. அதனால நம்ம ஏன் அந்த 4 பேர்த்த சார்ந்து மட்டுமே அவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. அதாவது எல்லா இளைஞர்களும் தப்பு பண்றது இல்ல, கொஞ்சம் பேர் தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயம்னா என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்தது தானே. ஒரு கை தட்டினா ஓசை வருமா, வராது. 2 கையும் சேர்த்து தட்டினாதான் ஓசை வரும் சொல்றாங்க. எத்தனை பேர் எங்க கிட்ட உட்கார்ந்து பேசுறீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்க பேச டைம் கொடுக்குறீங்க? வந்தோடனே வந்து என்னதான் இருந்தாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் வயதுல மூத்தவங்க, இளைஞர்கள் கொஞ்சம் வயதுல கம்மியானவங்க. மத்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ற நீங்க ஏன் இந்த விஷயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க? எத்தனை பேர் இப்ப ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு வீட்டுல வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு என் கூட உட்காந்து நீ பேசு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எத்தனை பேர் கேட்கறாங்க? இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மத்த விஷயங்கள் எல்லாம் ஃபோர்ஸ் பண்றீங்க, இந்த விஷயத்துக்கு ஏன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க? மத்த விஷயங்கள் ஃபோர்ஸ் பண்றீங்க. கூப்பிட்டாலும் வா என்ன நடந்துச்சு அப்படின்னா, பொண்ணு வருவா ஸ்கூல்ல இருந்து, வந்தோடனே அவளுக்கு வந்து இது பாக்கணும், ஷார்ட்ஸ் பாக்கணும் டிவில. அதனால நாங்க இப்ப இருக்க சூழ்நிலை சமூகம் எல்லாமே கத்து கொடுக்கிறது, பழகிடுறாங்க. வந்தோடனே வா பாப்பா என்ன நடத்துனாங்க அப்படி எல்லாம் நல்லா தான் நடத்துனாங்க. யாரு வந்தா, எல்லாரும் வந்தாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு அந்த டிவி பாக்குறதுக்கு உட்காந்துருவா. அதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவா. பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே பேசினாலும் எத்தனை வயதுங்கம்மா? என் பொண்ணுக்கு 12 வயசு. 12 வயது ஆகுது. ஒரு இளைஞரை வந்துட்டு நம்ம பேசுறோம். 12 வயது பொண்ணு இந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே நீங்க அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் தானே அர்த்தம். இன்னைக்கு ஒரு நபர் அந்த பையன் சொல்றாரு, நான் இன்னைக்கு என் குடும்பத்தை வந்து நிப்பாட்டி இருக்கிறேன், காப்பாத்துறேன். அவங்க குடும்பத்துல வந்து அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்களை பழக்கப்படுத்திருக்காங்க. அந்த பையன் வந்து அப்படி இருக்கிறாரு. அப்ப நீங்க வந்து அந்த விஷயத்துல வந்துட்டு அதிகமா பழக்கங்கள் பண்ணல இல்ல, அப்ப நீங்க அந்த இடத்துல அமைதியா இருக்கிறதுனால தானே குழந்தைகள் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயத்த வந்துட்டு அவங்களை சுத்தி இருக்க சமூகமும் அந்த மாதிரி தானே இருக்கு. சமூகத்தை பத்தி நீங்க தானே சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்ததா அதான் எல்லாரும் சேர்ந்தது சமூகம். சில இளைஞர்கள் தப்பு பண்றதுனால வந்து மத்தவங்க எல்லாரையும் நீங்க குறை சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணாதானே வெற்றி அடைய முடியும்னு நான் சொல்றேன்.
அப்புறம் நல்ல பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம் தானே. அதனால போதை பழக்கத்துக்கு அடிமையானா அது நம்ம சமூகத்துக்கு கேடு தானே அப்படிங்கறத நான் என்னோட கருத்தை முன் வைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு சோறு ஒரு பானை சோறுக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொன்னாங்க. அது வீட்டுக்கு ஓகே, நாட்டுக்கு கஷ்டம் தான். அதுதான் என்னோட வாதம். அதுக்கப்புறமா கலைஞர் வந்து மொழி போர்ல எல்லாம் பங்கெடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அன்றைய இளைஞரா அவர் பங்கெடுத்தாரு. இன்னைக்கு தாய்மொழி வந்து போராடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதுக்கு உங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கறது என்னோட வாதம். சரி, இல்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நம்ம பண்றது எல்லாமே கைவிட்டு விரல் எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கும்னு அப்படின்னு அவர் சொன்னாரு. கைவிட்டு எண்ணக்கூடிய இருக்கிற நபர்கள் கூடிய விரைவில் கைவிரல்களை தாண்டி நபர்களை உருவாக்குறதுன்னு நான் சொல்லிக்கிறேன். நான் அதே மாதிரி நீங்க நீட் பத்தி சொன்னீங்கல்ல, ஒரு புலி பதுங்குதுன்னா அது பயங்குதுன்னு அர்த்தம் இல்ல, அது பாயறதுக்கான காலம் நேரம் எல்லாம் பார்த்து இருக்கும். அது பாயும் போது பாத்தீங்கன்னா நீங்களே பயப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு கொஸ்டின். சரிங்க, குறை சொல்ல வந்திருக்கோம்னு சொல்றீங்க. உண்மையிலே நாங்க உங்களெல்லாம் சீர் செய்ய வந்திருக்கோம். நான் 2 பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தாயா உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன். 3 மாத குழந்தையும் 80 வயது மூதாட்டியும் ஒரே மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள். இதற்கு யார் காரணம்? பதில் சொல்லுங்க. அதாவது 3 வயது இருக்கக்கூடிய குழந்தையும் 80 வயது இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் ஒரே மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுகிறது. இதற்கு வந்துட்டு இளைஞர்கள் என்ன பதில் சொல்றீங்க அப்படின்றதா? ஏன்னா வந்து இந்த 2 விஷயத்துல ஈடுபட்டவங்க இளைஞர்கள் தான். இந்த 2 விஷயத்துல ஈடுபட்டதுக்கான சான்று இளைஞர்கள்ட்ட தான் இருக்குது. 3 வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கும் 80 வயது இருக்க முதியவர்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இளைஞர்கள் என்ன, அப்படி எந்த மாதிரியான விஷயத்துல வந்துட்டு நீங்க இருக்கிறீங்கன்றதான் வந்து. ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் என்னோட குழந்தைய காணோம்னா உடனே நான் எங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுவேன். பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கேட்பேன். இந்த மாதிரி ஒரு அவல நிலைய எனக்கு உண்டு பண்ணதுக்கு இன்றைய இளைஞர்கள் நீங்கள் எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? குழந்தைங்களை வந்துட்டு பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்கிறோம், நாங்க பொத்தி பொத்தி வளர்க்கிறோம். ஏன் இந்த நிலைமையை எங்களுக்கு கொடுக்குறீங்க? பதில் சொல்லுங்க. இளைஞர்கள் பேசுறீங்க இல்லையா, உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டுது? அந்த 9 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? வேற யாராவது நீங்க பேசுங்க. ஆக்சுவலா என்ன கேக்குறாங்க, 9 வயசு என்ன தெரியும்? ஒரு குழந்தைய நாங்க வந்து ஒரு பிராய்லர் கோழி மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்கிறோம், பயந்து வளர்க்கிறோம், ஓகேங்களா, பயந்து வளர்க்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி இளைஞர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுமே தூண்டக்கூடிய நிலைமைகள் இருக்கிறீங்க. அதாவது ஒரு குழந்தைய 3 வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயது இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில பிரச்சனையை உருவாக்குறதே இளைஞர் தான். இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கு அதற்கு என்ன மாதிரியான பதில் உங்ககிட்ட இருக்குது? பெண் பிள்ளைங்களை வந்து பெற்றோர்கள் எப்படி வந்து ஒரு பிராய்லர் கோழி போல வளர்க்குறாங்களோ அதே அளவுக்கு சரியான முறையில பெற்றோர்கள் வந்து ஆண் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தால் அது நிச்சயமாக வந்து அது வயதாகிற போது இளைஞர்கள் வந்து அந்த தவறான பாதைகளுக்கு போக மாட்டாங்க. பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துதான் நீங்க இப்படி இருக்கீங்க நான் சொல்ல வரல. நீங்க கையில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா சோசியல் மீடியா, அதை பார்த்து தடம் மாறிடுறீங்க இல்லையா, அததான் நான் கேள்வி கேட்க வந்திருக்கேன். பெற்றோர்கள் மேல குறை சொல்லாதீங்க. எந்த குழந்தையை கெட்டு போகணும் அப்படின்னு எந்த பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க ஆக்சுவலா என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க ஒரு குழந்தைய வந்துட்டு பொத்தி பொத்தி வளர்க்கிறோம், அந்த வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இளைஞர்கள் பிரச்சனையா உருவாக்குறீங்க. பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறது 2ஆம் பட்சம், குரல் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை கிரியேட் பண்றதே இளைஞர்கள் தான் அப்படின்ற ஒரு வாக்கு வச்சிருக்காங்க. பெண் குழந்தையா பிறந்தா அவ்வளவு பாவமா? வெளியில போய் விளையாட முடியல அந்த குழந்தைங்களால. 4 நாளா தேடுறாங்க. முகப்பேர்ல சென்னையில 4 வருடத்திற்கு முன்பு நடந்தது. 4 நாளா தேடுறாங்க அந்த குழந்தையை காணோன்னு. பக்கத்து வீட்டு நெய்பர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் 22 வயது வாலிபன். அவனுக்கு அவங்க பெற்றோர்கள் தான் சொல்லி கொடுத்தார்களா? பதில் சொல்லுங்க. அவன் தேர்ந்தெடுத்த மீடியா சோசியல் மீடியா, அவன் கையில் வைத்திருக்கும் அந்த கைபேசி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பெற்றோர்கள் மீது குறை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே மற்றும் சூழ்நிலையின் காரணமா. நிமிஷம் வார்த்தையே பிள்ளைங்க தானே பேசல, ஒரு கேட்ட வார்த்தைகளை தான் பேசுறாங்க. அப்போ இதுக்கு காரணம் அடிப்படையில நீங்க தேடி தேடி போனீங்கன்னா அவன் குழந்தை தானே, அவன் எப்படி வளர்ந்திருப்பான்? இதை யாரு கத்து கொடுத்திருப்பா? எதுக்கு மொபைல கையில கொடுக்கணும்? இப்ப ஒரு சின்ன குழந்தைக்கு யார் நிலாவை காட்டி சோறு ஊட்டுறா? கைபேசியை காட்டி தானே சோறு. கைபேசிக்குள்ள நிலாவை காட்டி சோறு ஊட்டுறோம்.
அத மாத்துங்க. அதாவது நான் மாத்திட்டு இருக்கேன் என் பேரனுக்கு. கொடுக்கறதே இல்ல. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னாங்கம்மா, இளைஞர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தப்புகளை செய்யறதா சொல்றீங்கல்ல, இது வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே பெற்றோர்களால் நல்ல ஒரு விதமா வளர்க்கப்பட்டிருக்க பையன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான். அப்ப பெற்றோர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையத்துல வந்துட்டு பையங்களை வந்துட்டு தவற விட்டுறீங்கல்ல, ஏதோ ஒரு வகைக்கு போறாங்கல்ல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எத்தனை பேர் உட்கார்ந்து பேசுறீங்க பசங்க? இல்ல, உண்மையை சொல்லுங்க, பெற்றோர்கள் வளர்ப்பதால் தான் இவ்வளவும் நடக்குதா? அம்மா நம்ம இப்படி சொல்றோம், இந்த பிரச்சனைக்கு என்னன்னு சொல்றோமே, தற்காப்பு கலை அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை பேர் ஊக்குவிக்கிறோம் பெற்றோர்கள். இன்னைக்கு நான் கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறேன், நான் தைரியமா இருக்கிறேங்க. நம்ம சமுதாயத்தை குறை சொல்ற அப்படின்னா இன்னைக்கு நம்ம விழிப்புணர்வு நம்ம கிட்ட வேணுங்க. பெப்பர் ஸ்ப்ரே, நான் வந்து ஒரு அமைப்புல இருக்கிறேன், நம்ம மாநில பிரசிடண்டா இருக்கிறேன், மகளிர் தலைவியா. நாங்களாம் பாதுகாப்புக்குன்னு ஒரு விஷயம், நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஒரு விஷயத்தை கத்து கொடுக்கணும். அப்படி கத்து கொடுத்துட்டா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நம்ம பொத்தி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. எந்த வயதா இருந்தாலும் பாதுகாப்புக்கு வந்து கொண்டு வாங்க குழந்தைங்கள. அதே மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் எத்தனை உடல் உறுப்புகளை தானம் பண்றதுக்காக விழிப்புணர்வு இளைஞர்கள் தானே கொண்டு வராங்க. இளைஞர்களே விழிப்புணர்வு முகாமை நடத்துறாங்க. இன்னைக்கு நம்ம விபத்துல இறந்தா கூட உடல் உறுப்புகளை மத்தவங்களை வச்சு வாழ வைக்கணும் அப்படின்னு. அப்ப பிரச்சனைக்கு முன் வரலையாங்க? எல்லா பிரச்சனையும் நீங்க மொத்தமா பாருங்க. ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப இளைஞர்கள் நம்ம வயதானா கூட ஒரு 40 வயசுக்கு மேலானா கூட என் பிள்ளைங்க குட்டி அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இளைஞர்கள் எதை நினைக்கிறாங்க தெரியுமா? தலைப்புக்குள்ள வாங்க. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உதவினா முதல்ல வரக்கூடியது இளைஞர்கள் அப்படிங்கிற பட்டாளம் தாங்க. அந்த களம், அந்த ஒற்றுமை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றுமை கண்டிப்பா பிரச்சனை வருவோம். ஆனா விவேகானந்தர் சொன்னாரு, 100 இளைஞர்களை பாருங்கள், இந்த நாட்டை தேசத்தை வல்லரசாக்கி காட்டுகிறேன். ஏன் அப்படி பெரியவங்களை கேட்கல? இளைஞர்களால இந்த தேசத்தை வல்லரசாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த பிலீவ், அந்த நம்பிக்கை கொண்டு வாங்க. எல்லா இளைஞர்களையும் நீங்களும் கொண்டு வாங்க நம்பிக்கைய. நீங்க நினைத்தால், நீங்கள் நம்பிக்கை வைத்தால் இந்த தேசத்தை மாற்றலாம். வருங்காலத்துல இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனை சொல்றோம் பாத்தீங்களா, இதற்கு நம்மளால என்ன தீர்வு கொண்டு வர முடியும், என்ன ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு இன்னைக்கே இளைஞர்கள் சிந்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தம்பி சொன்ன மாதிரி நாங்க ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லைங்க, மொழி போராட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இளைஞர்கள் வந்தே தீர்வோம். அதற்கு நேரம் வரும்போது நாங்க களம் இறங்குவோம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு மட்டும்தானுங்க சில வருத்தங்கள் தெரியும். நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, தற்காப்பு கலை கத்திக்கோ, பெப்பர் ஸ்ப்ரே கொண்டு போய்க்கணும், எல்லா இடங்களிலும் அது ஒருபோதும் உதவாதுங்க. அந்த இடத்துல மாற்றப்பட வேண்டியது ஒவ்வொரு இளைஞர்களுடைய மனதை மாத்தணும். சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே சமுதாயம் சொல்லி கொடுக்குது. இப்ப 10, 9, 8ங்கிற நம்பர் அடிச்சாலே அந்த பாலியல் வன்கொடுமைக்கான ஒரு இதுக்கு போகுது. அப்ப நல்ல தொடுதல், தீய தொடுதல் பள்ளி பருவத்துல இருந்தே சொல்லி கொடுக்கறோம். பெற்றவங்களும் சொல்லி கொடுக்கறோம். ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. சின்ன வயசுல யார் சொல்லணும்? சமுதாயம் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். ஐயா சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் குரல் கொடுக்கிறோம். என்ன பிரயோஜனம்? திசை மாறி போற பறவைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு தாங்க திசை காட்டும் கருவியா இளைஞர்கள் வந்திருக்காங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்கறாங்க. அப்படிலாம் இல்லைங்களா? தயவு செய்து இன்னைக்கு இளைஞர்கள் திசை காட்டும் கருவியா வந்துட்டு இருக்காங்க. திசை மாறி போற பறவைகளை எல்லாம் சரி பண்றதற்காக தான் இந்த இளைஞர் பட்டாளம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணுமா? ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனைகள்லாம் இருக்குது நம்மளை சுத்தி, அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு இளைஞர்கள் முன்னாடி வந்துட்டாங்க. பிரச்சனைகள் இருக்குது, தலைக்கு மேல இருக்குது எல்லா பிரச்சனையும், அதை சரி பண்றதுக்கு இளைஞர்கள் முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வந்துட்டாங்க இளைஞர்கள் வந்துட்டாங்க, வரவேற்கிறோம். இந்த மாதிரி நடக்காமல் இருந்தா நாங்க கண்டிப்பா அதை மனமாற உங்களை ஏத்துக்கிறோம். எங்கள் கல்லூரியில பாருங்க, சில சமயம் புக்கு கூட வாங்காம பைய ஏமாத்திட்டு இருப்பான். ஒரு நெஞ்சு வலி ஆபரேஷன் யாராவது வந்துட்டாங்க வச்சுங்க, எல்லாம் 50 கொடுப்பான். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. 50 எடுத்து கொடுப்பானுங்க. அப்ப இளைஞர்கள் என்ன இருக்குது பாருங்க, சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எடுத்து கொடுக்குறானுங்க. நானே வாங்கியிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கின்றது. இளைஞரை குறை சொல்லாதீர்கள். எல்லாத்துக்கும் சில பேர் தவறு செய்கின்றார்கள், பல பேர் உதவி செய்கின்றார்கள். ஐயா, ஒரு எடுத்துக்காட்டோட இங்க உங்களே ஒரு சான்று. அம்மா, நீ எங்க இருந்து வர? மைக் கொடுங்களேன். அம்மா, நீ எங்க இருந்து வர? திருநெல்வேலி. யார் கூட வந்த? யாரும் வரல. எப்ப கிளம்புன வீட்டுல?
நேத்து ராத்திரி. யாரும் கூட வரல, தனியா தான் வந்த. தனியா அவங்களே சான்று இருக்கு, தனியா வந்திருக்கா ஒரு பொண்ணு. தன்னை பாதுகாத்துக்க முடியுங்கிற தைரியம் இருக்கு அவளுக்கு. அதுக்கு அங்கேயே சான்று இருக்கு. ஐயா, இளைஞர்களை குறை சொல்லிட்டே இருக்கீங்களே. டான்சன் ஒரு இளைஞன், அந்த இளைஞனுடைய சாதனை அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த பையனுக்கு 2 கையும் இல்லைங்க, 2 கையும் இல்ல. ஆனா அவன் போடுற மியூசிக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். 8000 கச்சேரிகளை நடத்தி முடித்து இருக்கின்றான் அவன். அவனோட வருத்தம் என்ன தெரியுமா? நான் இசை கச்சேரியை பண்றேன்னு சொல்றேன், ஆனா அந்த சமுதாயம் ஏத்துக்க மாட்டேங்குது, என்ன நம்ப மாட்டேங்குது. இப்படி நீங்க நம்பாமலே சிலரை அப்படியே தரமட்டத்துக்கு கொண்டுட்டு போயிருவீங்களே. அந்த பையன் வருத்தப்படுறான், எனக்கு 2 கையும் இல்ல. வாய்ப்புகள் கொடுங்க இளைஞர்கள், நாங்க முன்னாடி அவன் நல்லா வரணும்னா வாய்ப்புகள் கொடுங்க, கொடுக்கும் போது அவன் வருவான். வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு பெருசா யாரும் முன்னாடி வரதில்லை. இளைஞர்கள் நாங்க முன்னாடி வரோம். அதுக்கான வாய்ப்புகளை நீங்க கொடுக்குறீங்களா? பெற்றோர்களும் சரி, மற்ற மேல இருக்கக்கூடிய நபர்களும் சரி, வாய்ப்புகள் தவிர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த தன்னம்பிக்கையோட 8000 கச்சேரிகள் 2 கைகளும் இல்லாமல் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்க ஒரு பாராட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் உங்களுக்கு இன்னொன்னு, சாய்வாலான்னு சொல்லி ஒரு பையன், கேரளா பையன். அந்த பையன் ஒரு கடையில போய் வேலை பார்க்கறான். ஏன் நாம அந்த வேலை பார்க்கணும்? இந்த சமுதாயத்துக்கு 10 பேருக்கு நாம வேலை, சமுதாயத்துக்காக வராங்க, சமுதாயத்துல 10 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கலாமேன்னு சாய்வாலான்னு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கொண்டுட்டாங்க. உலக அளவுல கொண்டு வர்றதுக்கு அந்த பையன் முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட இளைஞர்களும் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவங்களையெல்லாம் பாராட்டுங்க, அவங்களையெல்லாம் பாருங்க. மஞ்சள் மாநகரத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி, உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். உங்க ஏரியால இதுக்கு முன்னாடி தறி நெஞ்சவங்களுக்கும் இப்ப இருக்க இளைஞர்களுடைய போராட்டம், அவங்களுடைய உழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வளர்ந்திருக்காங்களா இல்லையா? ஆமா, நீங்க சொல்லித்தான் ஆகணும். ஆமான்னு சொல்றதுக்காக தான் அங்க அவ்வளவு பேரு தன்னுடைய நவீனத்தை பயன்படுத்தி இளைஞர்கள் இன்னைக்கு ஜவுளித்துறையில மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, அவங்களையெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா நாங்க இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். இங்க யாரோ ஒருத்தர் கை காமிச்சு சான்று கொடுத்து கைத்தட்டல் வாங்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு நம்மளுடைய நாடு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்றது வருத்தத்துக்குரியது. கண்டிப்பா. அதே மாதிரி தற்காப்பு கலை பத்தி நான் பேசி முடிச்சிடமா? தற்காப்பு கலை பத்தி சொன்னீங்க. 9 வயது குழந்தைக்கு ஒரு வேளை தற்காப்பு கலையை சொல்லி கொடுத்திருந்தால் அந்த 4 பேர்த்திட்ட இருந்து அவங்க தன்னை காத்து கொண்டிருப்பாங்களோ. 68 வயது அந்த பெண்ணிற்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்திருந்தா ஒருவேளை அவர்களிடமிருந்து அவர் தன்னுடைய உயிரை காத்து கொண்டிருப்பாரோ. ஒருவேளை அந்த பெர்னாண்டா இப்போ வெளிமாநில தேசில இருந்து இங்க வந்தாங்க, அவங்களுக்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்திருந்தா, அப்ப தற்காப்புக்கு கலையை கத்துக் கொடுக்கணும்னு நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர்களை தாக்க கூடாதுன்னு நம்ம பேசவே இல்லையே. டோன்ட் டச் இட், பேட் டச், குட் டச்னு சொல்லி கொடுக்கிறோம். நாம டோன்ட் டச்னு சொல்லி கொடுத்து பழக்கலையே. எல்லாரும் பெற்றோர்களை குறை சொல்கிறோம். நீங்க சொன்னீங்கல்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் ஆண்ட்ராய்டு போன் பார்ப்பதிலே நான் சொல்றேன். அன்னை போனதான் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். உங்களால போன் இல்லாம வளர்க்க முடியல, உங்களால போன் இல்லாம இருக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த கொடுத்து சின்ன பிள்ளையில அந்த பழக்கத்தை ஏன் ஏற்படுத்துறீங்கன்னு தான் கேக்குறேன். ஆமா, அதுல கொஞ்சம் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாமே. உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான், நீங்க போன் கொடுத்திருக்கீங்க, நீங்க அதை 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்க முடியல. அதை நம்ம வளர்க்கிற முறை இருக்கு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு அதுல சில காரணங்களால பெற்றோர்கள் பயப்படுறாங்க. அதனால அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு குழந்தைகளை அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் நான் ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். மொழிப்போர், பகத்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுகளையும் அடுக்குனாங்க. இளைஞர்களாக இருக்கும்போது மொழிப்போரை பத்தி பேசினவங்க முதியவர்களாக இருக்கும்போது எவ்வளவு பேத்த காவு கொடுத்தோம் அப்படின்றது வரலாறு படிச்ச நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்களும் மறுக்க முடியாது. சோ ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பயந்ததுனால மத்த போராட்டத்துல கொண்டு போகல, இளைஞர்கள் முன் வரல அப்படின்ற அந்த வாதத்துல நான் ஒரு சின்ன குட்டியா ஒரு பயப்படல அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நெப்போலியன் ராணுவ பள்ளியில படிச்சுட்டு இருக்கிறாரு. பக்கத்துல இருந்த மாணவனுடைய ஒரு பை காணாம போகுது. அப்போ அந்த மாணவன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான், சார் என்னோட பைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு. அப்ப தலைமை ஆசிரியர் யாருக்காவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டதும் எனக்கு நெப்போலியன் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு அந்த பையன் சொன்னானா.
உடனே வந்துட்டு நெப்போலியனை வர சொல்லி என்ன ஏதுன்னு கேட்கல, அடிச்சுட்டாரு. ஆனா அந்த மாணவன், பைய தொலைச்ச மாணவன் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் வந்துட்டு, இல்ல சார் நெப்போலியன் என்னோட பைய எடுக்கல, வேற மாணவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்துட்டு அவன்கிட்ட போயிட்டு சாரி கேட்டுட்டு தலைமை ஆசிரியர் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன்டா நீ தான் எடுக்கல, அப்ப வந்துட்டு நீ அடிக்கும் போதே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு தலைமை ஆசிரியர் கேட்டாராம். அதற்கு நெப்போலியன் பதில் சொன்னாராம், ஒருவேளை நீங்க அடிக்கும் போது சொல்லியிருந்தா அடிக்கு பயந்துகிட்டு தான் நான் வந்துட்டு சொல்றேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அடிக்காக இந்த நெப்போலியன் பயந்ததா இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லல அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாம மாவீரன் நெப்போலியன் போற்றப்படுறோம். சோ அதே மாதிரி இளைஞர்கள்லாம் முன்னாடி வரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய பேராவலும் கூட. மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்ககிட்ட இல்ல, இங்க அங்க இருக்க எல்லாத்திலயும் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க சமூகம் சொல்லி கொடுக்கணும்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பையன் இருக்காங்க, உங்க டீம் மெம்பர்ஸ்ல இருக்க பையன் இருக்காங்க. உங்க பையனுக்கு ஒரு தாயும் ஒரு சகோதரியும் எப்படி பாக்குறியோ அதே மாதிரிதான் மத்த பெண்களையும் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்க டீம் மெம்பர்ஸ் இல்ல நீங்களும் சொல்லிருக்கீங்களா? உங்க பையன் கிட்ட உட்கார வச்சு நிதானமா புரியற மாதிரி, கோவத்தோடயோ அப்படி சொல்லக்கூடாது, புரியற மாதிரி, அதாவது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி பேசியிருக்கிறீங்களா? கண்டிப்பாங்க தம்பி. என்னுடைய பையனுக்கு மட்டுமல்ல, நான் ஒரு ஆசிரியராக 20 வருடங்கள், முதல்ல கல்லூரி, அப்புறம் 11 12வது, இப்போ 1 2 3 எடுக்கிறேன். 1 2 3 வகுப்புக்கு உட்பட நானும் சான்றுகளோடவே சொல்றேன். நான் என்ன சொல்லுவேன்னா, டியூஷனுக்கு போவான், அந்த அக்கா வீட்டு கதவுக்குள்ள உள்ள போகாத, வெளியே நின்று கதவை தட்டு, உள்ள அக்கா பேசிட்டு இருக்கலாம், இந்த சபையில் ட்ரெஸ் மாத்திட்டு கூட இருக்கலாம். அதனால நீ எந்த வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்குள்ள போகக்கூடாது. நீ முன்னால நின்று கதவை தட்டிட்டு உள்ள போ. கூட இருக்கிறவங்க லேடிஸ் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும்னு சொல்லித்தான் நான் வளர்த்துறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சகோதரி சொன்னா போல முதல்ல பக்கத்து வீட்டு பையன் கூட பள்ளிக்கூடம் அனுப்புவாங்க, மாமா கூட அனுப்புவாங்க, சித்தப்பா கூட அனுப்புவாங்க, தாத்தா கூட அனுப்புவாங்க. உண்மையிலுமே இப்ப நம்ம குழந்தைய யாரோத்தோட அனுப்பிச்சு விட்டோம்னா அந்த குழந்தை திரும்ப வீடு வர வரைக்கும் பயமா இருக்கு. நான் இந்த பதிவை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் மட்டுமில்ல, நாங்க எங்களுடைய தோழிகள் கிட்ட பேசும் பொழுது கூட இந்த கருத்தை பதிவு செய்யறேன். என் பையன் அப்படித்தான் இப்ப வரைக்கும் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, என் தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் கூட கதவை தட்டி விட்டு உள்ள வரலாமாங்க சித்தின்னு கேட்டுட்டு தான் உள்ள போவான். அந்த மாதிரி தான் எல்லாருமே பண்றோம். ஒரு சிலர் வேணுமா அதை நாங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டாபிக் இப்ப ஐயா சொல்லியிருந்தாங்க, 90 வயசோ 80 வயசோ குழந்தைங்களோ தற்காப்பு கலையை கற்றிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு கேட்டீங்களே. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னார்னா, நீங்க தற்காப்பு கலைக்கு கத்திருந்தா குழந்தைகள் வந்துட்டு இந்த மாதிரியான பாலியல் வன்புறுத்தல் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களே. அவர் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, 3 வயசு பிள்ளைக்கும் 80 வயசுக்கு முதியவருக்கும் எப்படி தற்காப்பு கலைகள் வந்துட்டு பயன்படுத்துற? 3 வயசு குழந்தைக்கு என்ன பெருசா தற்காப்பு கலைகள் இருக்க போது, பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி பிரச்சனையை உருவாக்குறப்ப வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, இப்ப 80 வயசு பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி இது கத்திருந்தா இப்படி பிரச்சனை நடக்காதான்னு கேக்குறீங்க. பொதுவா சொல்றது, ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறது ஒரு மல்யுத்த போட்டி கிடையாது. தன்னைத்தானே அந்த நிமிடத்துல ஒரு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த இதை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாம அவர் சொன்னாரு, சின்ன குழந்தைய எல்லாருமே இந்த சமுதாயம் எப்ப பார்த்தாலும் அம்மா சொன்னாங்க இப்படி பாதுகாக்க முடியுமா, அப்படி போகுமா அப்படின்னு. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர் இப்படி இருக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு நாம் எப்படி மாறிக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்ம எப்படி போறோம்? நம்ம எப்பயுமே தூங்கிட்டு இருக்கிறப்ப காண்கிறது கனவு அல்ல, நாம தூங்க விடாமல் காண்கிறது தான் கனவு அப்படிங்கிறோமே. நம்ம எப்பவுமே விழிப்போட இருக்கணும், பகுத்தறிவு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பெரியார் அழகா சொல்லி இருந்தாரு. நானும் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன், அரசு விடுதியில தேனியில படிச்சேன். என்னுடைய அம்மா சின்ன வயசுல இருந்து கேரளாவுல இருந்திருந்தாங்க. அம்மா அப்பா கூட இல்லாம தனியா தான் இருந்து நான் வளர்ந்தேன். அப்ப இப்படிப்பட்ட சூழலின் கூட என்னுடைய பகுத்தறிவு தான் என்னை இந்த அளவுக்கு திறமசாலியா வளர்த்தது. இன்னைக்கு ஒரு 2000த்திற்கு மேற்பட்ட விருதுகளை பெற்று பல்துறையில் நான் சாதித்து இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? பகுத்தறிவு. யார் என்ன சொன்னாலும், இந்த சமூகம் எப்படி நடந்தாலும் நான் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் நான் என்னை எப்படி அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற பகுத்தறிவு, அந்த வார்த்தை
பெரியார் அதான் சொல்லியிருப்பாரு, நீ மத்தவங்க என்ன சொல்றாங்கறத விடுங்க, நீ எப்படி இருக்கிற அப்படிங்கறது நம்ம நம்முடைய வாழ்க்கையில தான் வெளிப்படுத்துறதா பகுத்தறிவு. அப்படி இருக்கிறது தான் இளைஞர்கள். யாரோ ஒருவர் எங்கோ செய்கின்ற குற்றங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருந்தாமல் அந்த குற்றங்களை எல்லாம் களைவதற்காக எழுந்திருக்கிற கூட்டம் தான் இந்த இளைஞர் கூட்டம். தம்பி சொல்லியிருந்தாப்புல, நாங்க புலிகள் பதுங்கி தான் பாய்வோம்னு. அது வரைக்கும் நாங்க இன்னும் எத்தனை குழந்தைகளை இழப்போம்னு எங்களுக்கு தெரியாது. அதனால குடும்பத்தையோ சமூகத்தையோ காரணம் காட்டி ஒரு பிரச்சனைகளுக்கு முன்னாடி வராம இருக்கிறது கோலத்தனம்னு தான் நான் பாக்குறேன். 20 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் அவன் ஃபேமிலியை பார்த்து, அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி அவன் குழந்தை குட்டியை பார்த்து, அடுத்த நாள் சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா இங்க இளைஞர்கள் முன்னாடி நிக்கிறாங்க இல்லையா? இப்போ எங்க வீட்டிலே 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இப்போ ஒத்தையில விட்டு வீட்டில் ஒத்தையில விட்டு பக்கத்தில் பசங்க குடியிருக்கிறாங்க. ஒத்தையில விட்டுட்டு போயிட முடியுமா? குழந்தைகள் வளர்ப்புன்றது ஒரு தாய்கிட்ட இருக்கிறது 5 வயது வரை தான். 5 வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தை சமூகத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. சமூகம் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். 360 டிகிரியில போய் சர்க்கஸ் பண்ண வீடியோ போட எந்த பேரண்ட்ஸும் சொல்லலைங்களே தம்பி.